பாதி அளவு கோதுமை மாவு, பாதி மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதம் அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீரை ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியா அப்படியே எடுத்து வச்சிருங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை அதை அப்படி போட்டு நல்லா 2 பக்கமும் லைட்டா சூடாற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஷீட்டை எடுத்து பாதியா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கோன் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த கோன் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு அதோட கார்னர் எல்லாம் மைதா மாவு வச்சு லைட்டா ஒட்டிக்கோங்க. பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சூடான பன்னீர் சமோசா தயார்.